ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இது ஷர்மிளா பிராங்கோவின் சீண்டும் போது தீண்டது காதல் நாவல் பகுதி 13. வாசிப்பது ஷர்மிளா பிராங்கோ. ஃப்ரெண்ட்ஸ், இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கதையை கேட்டுட்டு மறக்காம லைக் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து கதையை கேட்கலாம். தான் சீண்டியதால் தன் மீது கோபம் கொண்டு மாடி ஏறி செல்லும் இளந்தீரனையே வேதனையோடு சில நிமிடங்கள் பார்த்தபடி அமர்ந்திருந்தாள் வைரமாலா. அவளையே பார்த்தார் இளந்தீரனின் அம்மா. அதை கவனித்தவள் சட்டென்று தன் பார்வையை இழுத்துக் கொண்டு செல்போனில் கவனத்தை பதிக்க, வைரா, நீ ரொம்ப ஓவரா போறமா? தீரனை ரொம்ப கலாய்க்கிற, ரொம்ப சீன்ற, ரொம்ப புண்படுத்துற, ரொம்ப வேதனைப்படுத்துற. உன்னுடைய விளையாட்டை கொஞ்சம் குறைச்சுக்கிட்டா நல்லா இருக்கும் என்று அத்தை கூற, என்ன அத்தை, உங்களுக்குன்னு ஒரு மருமக வரப்போறாளே, அதனால என்ன உங்களுக்கு பிடிக்கலையா? நான் பண்றது ஓவரா தெரியுதா என்று அவள் கேட்க, வைரா, தேவையில்லாம எல்லாருடைய வெறுப்பையும் நீ வேணும்னே சம்பாதிச்சு இந்த வீட்டை விட்டு நிரந்தரமா போகணும்னு முடிவு பண்ணிருக்க. அது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். நீ தீரன் கிட்ட விளையாடுறது விளையாட்டா இல்ல, அது விபரீதமாயிட்டு இருக்கு. ஆனா நீ அததான் விரும்புற. எல்லாருடைய மனசுலயும் உன்னை பத்தின ஒரு தப்பான எண்ணத்தை விதைச்சிட்டு இந்த வீட்டுல இருந்து போகணும், நிரந்தரமா போகணும், இனிமே இந்த வீட்டுல வரவே கூடாது. அப்படி ஒரு எண்ணத்தோட நீ ஒரு கேம் ஆடிட்டு இருக்க. நான் ஏன் அப்படி ஒரு கேம் ஆடினாத்த? ஏன் ஆடணும்னு கேட்டா அதுக்கு பதில நீ தான் சொல்லணும். நான் கேம் ஆடுறேன்னு நீங்க சொல்லும் போது அதுக்கு பதில நீங்க தானே அத்தை சொல்லணும். நான் சொல்லவா? சொல்லுங்க. இத்தனை நாள் எப்படியோ எனக்கு தெரியல வைரா, ஆனா 1-2 நாளா நீ சரியில்லை. உனக்கு ஏதோ ஆயிடுச்சு. ஓப்பனாவே கேக்குறேனே, நீ தீரனை காதலிக்கிறியா என்று கேட்டதும் அவள் ஆடி போனாள். சட்டென்று தன் அதிர்ச்சியை மறைத்துக் கொண்டு, யார? பூர்ணிமாவை காதலிக்கிற அத்தானியா? நான் காதலிக்கிறேனா கேக்குறீங்க? இம்பாசிபிள். அவர் மாதிரியே எனக்கும் எனக்கு கணவனா வரப்போறவரை பத்தி சில ஆசைகள், கனவுகள் எல்லாமே இருக்கு. எனக்கு வரப்போற கணவர் இன்னொருத்திய காதலிச்சவரா இருக்க கூடாது, என்ன மட்டும் காதலிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அத்தை சிரித்தார். ஏன் அத்தை சிரிக்கிறீங்க? அவனும் அப்படி ஒரு கனவை சொன்னான். பார்த்ததும் பிடிச்சு போகணும், உருகி உருகி காதலிக்கணும்னு தோணணும், அப்படி ஒருத்தியதான் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கணும்னு. ஆனா பூர்ணிமாவை அவன் உருகி உருகி காதலிக்கிற மாதிரி உனக்கு தோணுதா? அவனுடைய ஆசையே நடக்கல, உன் ஆசை மட்டும் நடக்கவா போகுது? அத்தான் விஷயம் எப்படின்னு தெரியாது, ஆனா என்ன மட்டும் காதலிக்கிறவரை கல்யாணம் பண்ணிக்கதான் நான் விரும்புறேன். அதனால அத்தான்னு ஒரு நாளும் நான் நேசிக்க மாட்டேன். உங்களுக்கு அப்படி தோணி இருக்குன்னா அது உங்களுடைய சந்தேகம் மட்டும்தான். நான் அத்தான நேசிக்கல, என்னால எப்படி அவரை நேசிக்க முடியும்? உண்மையை சொல்லணும்னா என்னுடைய ஃப்ரெண்ட் பூர்ணிமாவை அவர் கூட சேர்த்து வைக்கணும்னு ஆசைப்பட்டதே நான் தான். அப்படி இருக்கும்போது நான் எப்படி அத்தான காதலிப்பேன்? நீங்க ஏன் தேவையில்லாம இப்படி ஒரு வீண் பழியை என் மேல போடுறீங்க? எனக்கு அதுதான் புரியல. அத்தை அவளை ஆழமாக பார்க்க அவள் பதறி போனாள். அவள் சட்டென்று தன் விழிகளை இழுத்துக் கொண்டு செல்போனில் கவனத்தை பதிக்க, மெல்லிய ஒரு புன்னகையோடு, ஏன் நீ நடிக்கிறேன்னு எனக்கு தெரியல. எனக்கு என்னவோ நீ தீரனை காதலிக்கிறேன்னு தான் தோணுது. அந்த காதல் தான் இப்படி கோபமா அவனை சீண்டி பார்க்கணுன்ற ஒரு வெறியா உனக்குள்ள உட்கார்ந்து உன்னை ஆட்டி படிக்குதுன்னு எனக்கு தோணுது. அத்தை, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. அப்படியெல்லாம் எதுவும் இல்லாம இருந்தா நல்லது. அப்படியே ஏதாவது இருந்தா கூட எங்களுக்கு சந்தோஷம்தான். நீ இல்ல வசு, 2 பேர்ல யாராவது ஒருத்தர் எங்களுக்கு மருமகள் ஆகணும்னு தான் நாங்க இன்னைக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் ஆசைப்படுறோம். தீரன் இன்னொரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டுற அந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் நாங்க அப்படிதான் ஆசைப்படுறோம். அப்படி ஒரு அதிசயம் நடக்காதான்னு நானும் உங்க மாமாவும் பாட்டியும் ரொம்ப ஆசைப்படுறோம். நீயும் அதை இப்ப ஆசைப்படுறேன்னு எனக்கு தோணுது. ஆனா தீரன் உனக்கு கிடைக்க போறதில்ல,
உன்னுடைய காதல தீரன் புரிஞ்சுக்க கூடாது, எங்க உன்னையும் அறியாம உன்னுடைய காதல் வெளிப்பட்டுடுமோன்ற பயத்துல நீ தேவையில்லாம தீரனை சீண்டி பாக்குற மாதிரிதான் எனக்கு தோணுது. ஒரு பொண்ணுடைய மனசை இன்னொரு பொண்ணால ரொம்ப நல்லா புரிஞ்சுக்க முடியும். உன் மனசை என்னால புரிஞ்சுக்க முடியும். உன் மனசுக்குள்ள தீரன் இருக்கிறான், அதனாலதான் நீ இப்படி நடந்துக்கிறேன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனா உனக்கு தீரன் கிடைக்க போறதில்ல. தீரனை இனிமே எப்படி ஃபேஸ் பண்றது? தீரன் இன்னொரு பொண்ணு கூட இந்த வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்கும்போது இந்த வீட்டுல எப்படி காலடி எடுத்து வைக்கிறது? இப்படியெல்லாம் நீ மனசு போட்டு கொழுப்பிக்கிட்டுதான் எல்லாருடைய வெறுப்பையும் சம்பாதிக்கணும்ன்ற எண்ணத்தோட தீரனை சீன்றது மட்டும் இல்லாம இப்ப என்னையும் சீண்டிட்டு இருக்க. வைரா, நான் ஒரே ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்லிக்க விரும்புறேன். எந்த காரணத்துக்காகவும் யாருக்காகவும் நீ உன்னுடைய தனித்துவத்தை எழுந்துடக்கூடாது. நீ எப்பவும் நீயா இரு. தேவையில்லாம இன்னொருத்தருக்காக, உன்னுடைய ஃப்ரெண்டுக்காக, நான் உன்னுடைய ஃப்ரெண்டுன்னு சொன்னது தீரனையும் சேர்த்துதான், உன்னுடைய 2 ஃப்ரெண்டுங்களுக்காக நீ உன்னை அசிங்கப்படுத்திக்காத. புரிஞ்சதா? நீ நடிக்கவே செஞ்சா கூட சில சமயங்கள்ல அதை எங்களால தாங்கிக்க முடியாது. எப்பவும் நாங்க அதை பொறுத்துக்கவும் மாட்டோம். வார்த்தையை விட சான்ஸ் ரொம்ப அதிகம். அதனால நீ உன்னை கட்டுப்படுத்திக்கிட்டா ரொம்ப நல்லது. அதே மாதிரிதான் தீரனை சீண்டி பாக்குறேன்னு சொல்லி ஓவரா சீண்டி பார்த்து தேவையில்லாத பிரச்சனையை வளர்க்காத. கண்டிப்பா அதனால பிரச்சனைகள் மட்டும்தான் வரும். நீ நினைக்கிற மாதிரி எந்த பிரச்சனைக்கும் அது சொல்யூஷன் இல்ல. நீ இப்ப ரொம்ப ஓவரா தீரங்கிட்ட நடந்துக்கிற, அதை கொஞ்சம் குறைச்சுக்க. நீ எப்பவும் என்னுடைய வயிறாவா இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். எனக்கு மருமகள் ஆகணும்னு தான் இப்ப நான் ஆசைப்படுறேன். ஏன்னா வசு பார்த்திபனுக்குன்னு ஆயிடுச்சு. அப்புறம் எனக்குன்னு ஒரு மருமக இருந்தா அது நீ தானே. நீ எனக்கு மருமகளா வரணும்னு தான் நான் ஆசைப்படுறேன் என்று அத்தை கூற, அத்தையின் பாசத்தை எண்ணி வியந்த வைரமாலா இவருக்கு மருமகளாக கொடுத்து வைக்கலையே என்று கலங்கினாள். நாட்கள் மெல்ல நகர்ந்தது. என்னதான் அத்தை அவளை எச்சரித்த பிறகு கூட ஒன்றாக அமர்ந்து பேசும் தருணங்களில் வைரமாலா இளந்தீரனை சீண்டுவதும் அவன் கோபம் கொண்டு எழுந்து செல்வதும் வழக்கமாகி போனது. சில சமயங்களில் அவள் என்ன கூறினாலும் அதை காதில் வாங்காதவன் போல் அமர்ந்திருந்து அந்த சூழ்நிலையை சமாளிக்கவும் இளந்தீரன் இப்போது கற்றுக்கொண்டான். அவளது சீண்டல் எல்லை மீறும் போது சில சமயங்களில் அவளை அடிக்க கூட கை ஓங்குவதுண்டு. ஆனால் அடிப்பதில்லை. உன்னை தொட்டா சாக்கடைய தொட்ட மாதிரி என்று கோபமாக கூறி செல்வான். எப்போதெல்லாம் அவனுக்கு வைராவை பார்த்தாலே வயிற்றில் புலி கறக்கிறது. இன்னைக்கு எதை பத்தி பேசி கடுப்பேத்துவாளோ என்ற பயம்தான் மனதில் எழும். இவளுக்கு முதல்ல கல்யாணத்தை நடத்தி வச்சு இவளை இந்த வீட்டுல இருந்து அனுப்புனாதான் எனக்கு நிம்மதி என்ற எண்ணமும் எழும். அவளை தற்செயலாக வெளியே எங்கு பார்த்தாலும் கண்டு கொள்ளாமல் தாண்டி செல்லும் அளவு கோபம். நாட்கள் மெல்ல நகர்ந்து கொண்டே இருந்தது. என்று பூங்காவனம் விழாக்கோலம் பூண்டிருந்தது. வசுந்தரா பார்த்திபன் நிச்சயதார்த்தம் இன்றுதான் நடக்கிறது. வீடு முழுவதும் உறவினர்கள் சூழ்ந்து இருக்க ஒரு அழகு தேவதையாக தன் அம்மாவின் அருகில் மணப்பெண் போல் அலங்காரம் செய்யப்பட்ட வசுந்தரா அமர்ந்திருந்தாள். அவள் ஒரு தேவதை போல் காட்சியளித்தாள். அவளது அழகு பளிச்சென்று தெரிந்தது. ஒரு அழகிய பட்டாம்பூச்சி போல் வலம் வந்து கொண்டிருந்தாள் வைரமாலா. அவள் பூர்ணிமாவையும் வசுந்தராவின் நிச்சயதார்த்தத்திற்கு அழைத்திருந்தாள். பூர்ணிமாவும் நிச்சயதார்த்தத்திற்கு வந்திருந்தாள். அவள் இளந்தீரனையே சுற்றி வருவதை வைரமாலா கண்டாள். பூர்ணிமாவை நிச்சயதார்த்தத்திற்கு அழைத்த அந்த நிகழ்வு அவள் கண்முன் வந்து நிழலாடியது. ஏய், அக்காவோட நிச்சயதார்த்தம் கண்டிப்பா வந்து சேரு. கண்டிப்பா வரேன். உங்க அத்தானே என்ன கூப்பிட்டு இருக்காரு. அத்தான் கூப்பிட்டாரா? ஓ, எனக்கு முன்னாடியே அத்தான் கூப்பிட்டுட்டாரா? ஓகே ஓகே, அப்ப வந்து சேரு. ஆனால் பூர்ணிமாவின் முகத்தில் எந்த ஒரு மகிழ்ச்சியும் இல்லாததை கண்ட வைரமாலா, என்னடி அன்பான காதலனை பார்க்க போறோன்ற ஒரு மகிழ்ச்சி கூட உன்னுடைய முகத்துல இல்ல, என்னாச்சு? ஏ வைரா, நான் ஒரு கேள்வி கேட்டா சரியான பதில சொல்லுவியா? கேளு. சரியான பதில தெரிஞ்சா சரியான பதில சொல்றேன், இல்லைன்னா தப்பான பதில் தான் வரும். என்ன விஷயம் கேளு. நீ உங்க அத்தானை காதலிக்கிறியா என்று அவள் கேட்டதும் வைரமாலாவின் கண்களில் அதிர்ச்சி. ஏன் திடீர்னு இப்படி ஒரு கேள்வி? கேட்ட கேள்விக்கு பதில்.
நீ உங்க அத்தானை காதலிக்கிறியா இல்லையா? எஸ் ஆர் நோ? நோ. உங்க அத்தா உன்னை காதலிக்கிறாரா? நோ வே. நான் ஒருவேளை எங்க அத்தானை காதலிச்சா கூட அவர் என்ன காதலிக்கவே மாட்டாரு. நோ சான்ஸ். ஆனா எனக்கு அப்படி தோணல வைரா. உங்க அத்தா உன்னை காதலிக்கிறாருன்னு தான் இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு தோணுது. ஏன் உனக்கு அப்படி தோணுது? உங்க அத்தா கூட நான் ஒரு 5-6 தடவை போன்ல பேசியிருக்கேன். 3 தடவை நேர்லயும் பேசியிருக்கேன். நேர்ல சந்திச்சிருக்கோம். அப்ப எல்லாம் அவரு நீ அவரை காயப்படுத்துறத பத்தி மட்டும்தான் பேசினாரு. என்னை பத்தி ஒரு வார்த்தை கூட கேட்கவும் இல்லை, பேசவும் இல்லை. நீ எப்படி இருக்கேன்னு கூட கேட்க மாட்டாரு. நாங்க சந்திச்சுக்கிட்டோம் சரிதான், ஆனா எங்களுக்கு இடையில இருந்தது நீ மட்டும்தான். உன்னை பத்தி மட்டும்தான் அவர் பேசினாரு. ஒரு விஷயம் தெரியுமா வைரா, நாம உயிரா யார நேசிக்கிறோமோ அவங்க நம்மளை காயப்படுத்தினா அந்த வலியை நம்மளால தாங்கிக்க முடியாது. அது மட்டும்தான் நம்ம மனசுக்குள்ள நிறைஞ்சிருக்கும். அதையும் நினைச்சு நினைச்சு நம்ம வேதனைப்பட்டுட்டு இருப்போம். பாக்குறவங்க கிட்ட எல்லாம் அததான் சொல்லுவோம், உன்னுடைய தானும் உன்னை நேசிக்கிறாரு, அதனாலதான் அவரு உன்னை பத்தி மட்டும் என்கிட்டயே பேசுறாரு. ஏய், என்ன உளறிட்டு இருக்க நீ? இல்ல வைரா, நான் உளரல. அவர் ஒரு நாள் எனக்கு போன் பண்ணதில்ல. நான் தான் அவருக்கு போன் பண்ணுவேன். ஆனா போன் பண்ணா கூட 1 வார்த்தை 2 வார்த்தை பேசிட்டு போனை வச்சிடுவாரு. அப்ப கூட அவர் பேசுற அந்த 1-2 வார்த்தை உன்னை பத்தி மட்டுமா தான் இருக்கும். கோபமா தான் இருக்கும் அந்த வார்த்தைகள். அந்த மகாராணி இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க காலேஜ்ல? இப்படிதான் கேட்பாரு. ஆனா அந்த கோபத்தையும் தாண்டி உன்னை பத்தி தெரிஞ்சுக்கிற ஆசை அவருடைய வார்த்தையில இருக்கிற மாதிரி தோணும். அந்த கோபத்தையும் தாண்டி உன் மேல ஒரு காதல் இருக்கிற மாதிரி எனக்கு தோணும். நீ கூட உன்னுடைய அத்தானை காதலிக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. உன்னுடைய அத்தானை நான் சந்திக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு அந்த சந்தேகம் இருந்தது. ஆனா உங்ககிட்ட கேட்டப்போ இல்லைன்னு சொல்லிட்ட. நாங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் சொல்ற. அவரும் அப்படிதான் சொல்றாரு. ஆனா எனக்கு என்ன தோணுது தெரியுமா? 2 பேர் மனசுக்குள்ளேயும் காதல் இருக்கு. ஆனா அது காதல்னு உங்க 2 பேருக்கும் புரியல. அதுதான் உண்மை. நீ தேவையில்லாம ஏதேதோ பேசுற பூர்ணிமா. தேவையில்லாம பேசல. நீ உன் அத்தா மேல இருக்கிற காதல உணரலன்னா, புரிஞ்சுக்கலனா அதை புரிய வைக்க ஆசைப்படுறேன். ஆனா உன்கிட்ட பேசின மாதிரி என்னால உன் அத்தாங்கிட்ட பேச முடியாது. ஏன்னா நான் அவரை காதலிக்கிறேன். அவரை பிளாக்மெயில் பண்ணிதான் என்னை காதலிக்கிறதா ஒத்துக்க வச்சேன். அது எனக்கு தெரியும். அவருக்கு என் மேல காதல் எல்லாம் கிடையாது. ஆனா ஒரு பாசம் இருக்கு. ஏதோ ஒரு காரணத்துக்காக என்ன அவருக்கு பிடிச்சிருக்கு. அது காதல் கிடையாது. ஆனா நான் அவரை காதலிக்கிறேன். உனக்கு வேற ஒரு கல்யாணம் ஆயிட்டா கண்டிப்பா என்னுடைய புருஷன் உன்னுடைய அத்தான் தான். உனக்கு வேற ஒருத்தர் கூட கல்யாணம் நடந்தா மட்டும்தான் என்று கூறிவிட்டு வேதனையோடு அவளை விட்டு பூர்ணிமா நடந்தாகின்ற அந்த நிகழ்வுகள் அவள் கண்முன் நிழலாடி கொண்டே இருந்தாள். அப்படி நிழலாடும் போது எல்லாம் அத்தா என்ன காதலிக்கிறாரா, அவ சொன்னது உண்மையா என்ற சந்தேகம்தான் தலை தூக்கியது. ஆனால் அவளுக்கு விடை கிடைக்கவில்லை. இளந்தீரன் தன்னை நேசிக்கிறான் என்பதை அவளால் ஏற்றுக்கொள்ள இயலவில்லை. ஏனென்றால் அப்படி ஒரு காதலை, பாசத்தை அவனிடம் இன்றளவும் அவள் கண்டதில்லை. அப்படி இருக்கும்போது அவன் தன்னை நேசிக்கிறான் என்று பூர்ணிமா மட்டும் இப்படி கூறுகிறாள். அவளுக்கு மட்டும் ஏன் அப்படி தோன்றுகிறது? எனக்கு தோணல, அவளுக்கு ஏன் தோணுது? அப்படின்னா அத்தா என்ன நேசிக்கிறாரா? அவ சொன்ன மாதிரி அத அவர் புரிஞ்சுக்கலையா? நான் கூட லேட்டா தானே புரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி அவரும் லேட்டா என்னைக்காவது புரிஞ்சுப்பாரா? இப்படியாக அவள் மனம் குழம்பிக் கொண்டிருந்தாலும் அவள் தன் அக்காவின் நிச்சயதார்த்தத்தை சிறப்பிப்பதற்காக ஒரு பட்டாம்பூச்சி போல் அந்த வீடு முழுவதும் வலம் வந்து கொண்டிருந்தாள். அப்போதுதான் ஒரு கரம் அவளை பிடித்து தடுத்து நிறுத்தியது. ஒரு கணம் அவள் நடுங்கி போனாள். அவள் அப்படியே நின்றுவிட்டாள். சட்டென்று அவள் திரும்பி பார்த்தாள். மெல்லிய ஒரு புன்னகையோடு நிற்கிறான் புகழ். பகுதி 13 நிறைவடைந்தது. பகுதி 14 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.